ஓய்வு பெற்றோருடைய அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோருடைய சங்க கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான தீர்மானங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2015 ஆகஸ்ட் முதல் அகவிலைப்படி ஓய்வு பெற்றோருக்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் யாருக்குமே வழங்கப்படவில்லை. மற்ற துறைகளில் உள்ள பொதுத்துறை மற்ற எல்லா துறையிலும் இதுவரை வழங்கப்பட்டு விட்டது. குறிப்பாக இபி கூட அப்போக்கப்போ வழங்கிடுறாங்க. போக்குவரத்து துறையில் மட்டும் இதுவரைக்கும் 2015 அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படாமல் 104 மாதங்கள் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் உடனடியாக வழங்க வேண்டும். தேர்தலுக்கு முன்னே அறிவிப்புகள் வர வேண்டும். 2003க்கு பிறகு சேர்ந்தவங்க பழைய பென்ஷனை கொண்டு வரணும். புது பென்ஷனை ரத்து செய்ய வேண்டும். அதே மாதிரி ஓய்வு பெற்றோர்களுக்கு எந்தவித மருத்துவ காப்பீடும் கிடையாது. அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்றோர்களுக்கு எந்த மருத்துவ காப்பீடும் கிடையாது. மருத்துவ காப்பீடு இல்லாமல் ஒவ்வொருவரும் 70 வயசில் 60 65 வயசில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ காப்பீடை உடனடியாக கொண்டு வரணும். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே துவக்க வேண்டும் என்ற தீர்மானங்களை வைத்து இந்த ஓய்வு பெற்றோர் கூட்டம் நடைபெற்று